Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் மாட்டுப் பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் மாடுகளை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்தனர். பின்னர் தங்கள் வீடுகளில் பொங்கலிட்டு அதை மாடுகளுக்கு படைத்து பொதுமக்கள் வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பெரிய சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆக்ரோஷமாக களமிறங்கிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடித்தனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பெரிய சூரியூர் கிராமத்தில் சூரியூர் ஸ்ரீ நற்கடல்குடி கருப்பண்ணசாமி கோவிலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 800 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். 8 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பீரோ, கட்டில், மேஜை, மிக்சி, கிரைண்டர், தங்கம் மற்றும் வெள்ளிக்காசுகள் என ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் அதிக காளைகளை அடக்கி முதலிடத்தை பிடிக்கும் வீரருக்கு பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி கிராமப்புற பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் திருநாள் விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியையொட்டி சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி வர்ணம் பூசி அழகுபடுத்தினர். பின்னர் வாசலில் கோலமிட்டு மண்பானையில் பொங்கல் வைத்து குடும்பத்துடன் வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி பாண்டுரங்கன் சமஸ்தானத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி ஏராளமான தம்பதியர் கோ பூஜை செய்து வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான தம்பதிகள் அங்கிருக்கும் கோசாலையில் 1000க்கும் மேல் உள்ள பசுக்களுக்கு ஒரே நேரத்தில் மஞ்சள் குங்குமம் இட்டு வேத பண்டிதர் மந்திரங்கள் கூற வழிபட்டனர். பின்னர் பசுக்களுக்கு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் மற்றும் தீபங்கள் காட்டியதுடன் வாழைப்பழங்களையும் செங்கரும்புகளையும் உணவாக அளித்து மகிழ்ந்தனர். ஏன்னா சில வீட்டில் பசுமாடு இருக்கும், சில வீட்டில் இருக்காது. அதனால் இங்கே வந்துட்டாக்கா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1500 மாட்டுக்கு மேலே பராமரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு பசுவுக்கும் குடும்பத்தோடு நின்று நம்ம பூஜை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நாங்கள் இங்கே கலந்துக்கிட்டு கோ பூஜையில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் செஞ்சோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பாரம்பரிய தேவராட்டத்துடன் மாட்டுப் பொங்கல் திருவிழா களை கட்டியது. பெரியகோட்டை, ராஜாவூர், ஜல்லிப்பட்டி, வல்லக்குண்டாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி நடைபெற்ற சலகருது மறித்தல் விளையாட்டில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பின்னர் பாரம்பரிய இசைக்கேற்ப ஆண்கள் தேவராட்டம் ஆடியும் பெண்கள் கும்மிப்பாட்டு பாடியும் உற்சாகமடைந்தனர். இதையடுத்து ஆடி ஆள்கொண்டமால் கோவிலில் ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்தகோபாலன் திருக்கோவிலில் மாட்டுப் பொங்கலையொட்டி ஏராளமான பெண்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குவிந்த பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தம்பிரான் மாட்டு தொழுவத்தில் உள்ள பசுக்களுக்கு உணவளித்து மகிழ்ந்ததுடன் கோவிலில் இருக்கின்ற பட்டத்து காளையை வழிபட்டும் சென்றனர். பின்னர் தங்கள் குடும்ப நன்மைக்காக பெண்கள் பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த வானாதிராஜாபுரம் கோசா சாலையில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி மக்கள் பூஜை செய்து வழிபட்டனர். வானாதிராஜாபுரம் பகுதியில் உள்ள கோசா சாலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆதரவற்று திரியும் மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மாட்டுப் பொங்கலை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து மாடுகளுக்கு கோபூஜை செய்து உணவு அளித்து வழிபாடு செய்தனர். மகாகணபதியே நமः. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சமஸ்த ராஜோபச்சாரான் சமர்ப்பயாமி. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தோடர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து சுற்றுலா பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். உதகை அருகே பகல்கோடு மந்து சூழல் சுற்றுலா மையம் பகுதியில் சுற்றுலா பொங்கல் கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி அங்கு வசிக்கும் தோடர் பழங்குடியின மக்கள் சுற்றுலா பயணிகளுடன் தங்கள் பாரம்பரிய உடை அணிந்து ஆடல் பாடல்களுடன் பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர்.